ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் மார்ச் 2022லேருந்து ஜூன் 2024 வரைக்கும் மொத்தம் 6 பப்ளிக்கு எல்லாத்துலேயும் கேட்கப்பட்ட குறுவினா, சிறுவினா, நெடுவினா எதுலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாருமே ரிவைஸ் பண்ணிப்பீங்க. திரும்பி இந்த கொஸ்டின் ஆஃப்லாம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் எல்லா வருஷமும் கேட்ட செய்யுள்ள உள்ள குழுவினாவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மே 2022 சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார். எதிர்பாராத விருந்தினராக ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது யாரை? சினத்தை ஏன் காக்க வேண்டும்? இறை மகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் எவ்வாறு வருந்தினர். ஜூலை 2022 கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டையை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. கலிவிழா ஒளிவிழா, ஒருமுக எளினி பொறுமுக எளினி. நெக்ஸ்ட் மார்ச் 2023 நகரம் பட்டையை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மறக்கக்கூடாது மறக்கக்கூடியது, தொன்மம், எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும். அடுத்து ஜூன் 2023 கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? இறை மகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். நெக்ஸ்ட் மார்ச் 2024 ஞாலத்தின் பெரியது எது? நெடுநல் வாடை, வசனம் கவிதை வேறுபாடு, முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம். அடுத்து ஜூன் 2024 எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார். ஒருமுக எளினி பொறுமுக எளினி, அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையர் கூறுவன. கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 15, 16, 18 இந்த மூணுமே வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து செய்யுள் உள்ள சிறுவனை பார்ப்போம். மே 2022 தண்ணீர் இல்லாத தமிழ், சராயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை, வள்ளலார் கந்த கோட்டத்து இறைவனிடம் வேண்டுவதை தெய்வமணி மாலை பாடல்கள் விளக்குக, நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்து ஜூலை 2022 நாட்டிய அரங்கின் அமைப்பை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள் கந்த வேலிடம் எத்தகையோர் ஒரு வேண்டும் என கேட்கிறார். எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது, குரல் வழி விளக்குக. ஈசன் மகன் என்றனர் ஓர் ஏழையென ஊர்மி. அடுத்து மார்ச் 2023 பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். அடுத்து ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் அல்லது கேட்டிருக்காங்க. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார். ஜூன் 2023 வாடை காலத்தில் கோவலர்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மூன்றான காலம் போல் ஒன்று, நாட்டிய அரங்கின் அமைப்பை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அறிவுரை வேந்தனின் நெறி குறித்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 2024 ஏங்கொழி நீர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சடாயுவை தந்தையாக ஏற்று ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கடையெழு வள்ளல்களையும், அந்த நாட்டிய அரங்கின் அமைப்பை கொஸ்டின் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 2024 குகனோடு ஐவராகி வீரனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. நெக்ஸ்ட் எங்கிருந்து வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி கருதுவனையாவை, வாடை காலத்தில் கோவலர்கள் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செய்யுள் நெடுவினா பார்ப்போம். மே 2022 தமிழின் சீரழமை திறமையேந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவதை தொகுத்து எழுதுக. அதுக்கு சாய்ஸ் அறிவுரைமை வாழ்வின் உயிருக்கு துணை நிற்கும், திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூலை 2022 பிகழாமை குறித்து திருக்குறள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தகோட்ட பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அடுத்து மார்ச் 2023 கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் அல்லது திருக்குறள் ஓர் வாழ்வியல் இலக்கியம், திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 2023 கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவது. அதற்கு சாய்ஸ் எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன, நிறுவுக. அடுத்து மார்ச் 2024 பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவுநிலையை பாடப்பதிவுகளில் நிறுவுக. அதுக்கு சாய்ஸ் அறிவுரைமை வாழ்வின் ஆல்ரெடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருக்குறள்ல. ஜூன் 2024 தமிழ் சீரழிமை திறமையந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். அதுக்கு சாய்ஸ் சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். செய்யுள் முடிஞ்சு. அடுத்து வந்து உரைநடை பார்ப்போம். உரைநடையில் உள்ள குறுவினா. மே 2022 மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை அவை. குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது? ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணிகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஜூலை 2022 நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம். அடுத்து புக்கில் தன்மனை, பருவத்தே பயிர்சை. அடுத்து மார்ச் 2023 இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை. எழுத்தாணியின் வகைகள். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூற்றும். ஜூன் 2023 நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம். எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுதும் அதற்கு பின்னால் உள்ள மனிதர்கள் உழைப்பை நாம் சிந்திப்பதில்லை, அந்த கொஸ்டின்.
நெக்ஸ்ட் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரோட்டும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கீழ் தன்மனை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. முறை வைப்பு என்றால் என்ன, கீழ் திசை சுவடிகள் மூலம் நூலகம் பொறுத்து எழுதுக. நெக்ஸ்ட் ஜூன் 2024 தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி எழுதுக. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அந்த கான்செப்ட் பற்றி எழுதணும். அடுத்து சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை. நெக்ஸ்ட் உரைநடை சிறுவினா, உரையில் உள்ள சிறுவினா பார்ப்போம். மே 2022 படா அம் ஈர்த்த கெடா ஆ நல்லிசை. அடுத்து 2வது கொஸ்டின் இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை. 3வது கொஸ்டின் பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறைகள் யாவை. 4 உழவு தொழிலில் மேலாண்மை குறித்து நீ அறிந்தவற்றை எழுதுக. அடுத்து ஜூலை 2022 சங்க பாடல்களில் ஒலிக்கோலம். அடுத்து வேளாண் மேலாண்மை குறித்து எழுதுக. நீங்கள் ஆசிரியர் ஆனால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம். ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 2023 சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆசிரியர் ஆனால் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு செலுத்துதலுக்கு செய்திகள். அடுத்து தாய்வழி குடும்பம் குறித்து பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்கள். நெக்ஸ்ட் ஜூன் 2023 செம்பருதி மலை மேல் தலையை சாப்பான். அடுத்து தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகளை ஆகியதில் நம்மளால் சொந்தமாக எழுதுறது. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வேளாண் மேலாண்மை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மார்ச் 2024 பேரிடர் மேலாண்மை ஆணையம். அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுது முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வேளாண் மேலாண்மை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூன் 2024 நீங்கள் ஆசிரியர் ஆனால் மாணாக்கரை அன்பினால் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்மளா எழுதுறது. மயிலே சீனி வேங்கடசாமி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அடுத்து உரைநடையில் உள்ள நெடுவினா பார்ப்போம். மே 2022 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல். அதுக்கு சாய்ஸ் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் இந்த கொஸ்டின். அடுத்து ஜூலை 2022 சொல்லோவியங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பண்டைய கால கல்வி முறையில் அந்த ஆசிரியர் மாணவர் கற்றல் கற்பித்தல் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 2023 நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கு சாய்ஸ் மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூன் 2023 குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வழிவிலகும் உண்டு இந்த கொஸ்டின் பார்த்துக்குங்க. அடுத்து மார்ச் 2024 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர் கற்றல் கற்பித்தல் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவலும் உண்டு இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஜூன் 2024 நெகிழி தவிர்த்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் நிர்வாக மேலாண்மை குறித்து கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. துணைப்பாடம் மே 2022 பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. நெக்ஸ்ட் அதுக்கு சாய்ஸ் உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்ட அனுபவத்தை விளக்குக. அடுத்து ஒன்று இதில் துணைப்பாடம் கேட்குறாங்க, ஒன்று சொந்தமாக எழுதுற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து ஜூலை 2022 மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டம். அதுக்கு சாய்ஸ் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுகள். இதில் ரெண்டுமே துணைப்பாடம் கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 2023 கோடை மழை அப்படிங்கிற கதையை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பாரதியின் கடிதம் வாயிலாக இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஜூன் 2023 பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலம். அதுக்கு சாய்ஸ் மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 24 பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு சாய்ஸ் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதெல்லாம் நம்மளே எழுதலாம். அடுத்து ஜூன் 2024 உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் அப்படிங்கிற கதையை கேட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு சாய்ஸ் கிராமங்கள் தங்கள் முகவரி இழந்து வருகின்றன இது குறித்து உங்களுக்கு கருத்தை தெரிவிக்க கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஃபுல்லாக திரும்பி படித்தது ஃபுல்லாக நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல்.